சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செய்யுங்கள். அன்பே உருவான இறைவா, இறந்தவும் அடியார் ஜெராட் பிரான்சிஸின் ஆன்மாவுக்காக நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கியல்ல உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவர் விண்ணக உதவிகளால் கீழே பெற்று உமது மாட்சியை என்றும் வாழும் பேறு பெறுவாராக. எங்கள் ஆண்டவரும் மகளுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு
தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில்தான் மேன்மையான உயிர்ப்பின் எதிர்நோக்கு எங்களுக்கு விழுகின்றது. சாவது திண்ணம் எனும் நியதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் வரவிருக்கும் அழிவில்லா வாழ்வு இனி உண்டு எனும் வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உன் நம்பிக்கையாளருக்கு வாழ்வு மாறுபடுகிறது என்று அழிக்கப்படுவதில்லை. இந்த மன்னக வாழ்வு குறைவிடம் அளித்ததும் விண்ணகத்தின் நிலையான வீடு ஆயத்தமாய் இருக்கின்றது. ஆகவே வானதூதன் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமையை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழித்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கழித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதோறும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவர்
உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, இவ்வுலகிலிருந்து உணவு அழைத்துக் கொண்ட பேரருள் தந்தை ஜெரால்ட் பிரான்சிஸ் எனும் வடியாரை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரிடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணீர் தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் உயர் மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலர் புனித தோமையார், கோடி அற்புதர் புனித அந்தோணியார், இவர்கள் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்றும் வரமருள உமை வந்தாடுகிறோம். கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் புரிந்து பாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு தளக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன். திருப்புதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேருகின்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆத்மா கலவடையும். சகோதர சகோதரிகளே, நற்கருணையானது தரத்தில் மட்டும் வழங்கப்படும். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் வந்து பங்கு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதே வேளையில் வரிசையாக சமூக இடைவெளி கடைபிடித்து வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன்.
உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு சந்தோஷம், அதை இன்னும் போதெல்லாம் ஒரு சங்கீதம். என் இயேசுவே, என் தெய்வமே, உன் வார்த்தையே என் வாழ்வே, உனதாக அழைக்கின்றதே, உனதாக அழைக்கின்றதே. உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு சந்தோஷம், அதை எண்ணும் போதெல்லாம் ஒரு சங்கீதம். அன்புக்குரிய இறை மக்களே, ஃபாதர் இக்னேஷியஸ் அவர்கள் ஏற்கனவே 2 பாடல்களை யூடியூபில் வெளியிட்டிருக்கின்றார். இன்று அவர் ஃபாதர் ஜெரார்ட் பிரான்சிஸ் அவர்களுக்காக ஃபியூனரல் மாஸ்ல, சாவு பூசையில், குறிப்பாக கல்லறைகளிலே பாடக்கூடிய பாடல் ஒன்றை எழுதி அவரை பாடி, அவர் மியூசிக் மட்டும்தான் கம்போசிஷன், மற்றவர்கள் பாடியிருக்கின்றார்கள். அந்த பாடலை பற்றி அவர் கூறுவார். ஃபாதர் செங்கல்பட்டு மறைமாவட்ட வீழ்ச்சி தந்தை ஃபாதர் ரெஜிஸ் அவர்கள் இந்த பாடலை இப்பொழுது வெளியிடுவார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, எல்லோருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை ஜெரார்ட் பிரான்சிஸ் அவர்கள் இல்லாமல் நான் இந்த 3வது திருப்பலியிலே கலந்து கொள்கிறேன். என்னுடைய ஏற்க மறுத்தாலும் வலியோடும் வேதனையோடும் இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அருட்தந்தை ஜெரார்ட் பிரான்சிஸ் அவர்களுக்கு 2 ஆண்டுகளாக நான் செயலர் தந்தையாக பணிபுரிந்தேன். 1வது ஆண்டு அவருடைய 40வது ஆண்டு குருத்துவ அருட்பொழிவு நாளின்